அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டம் புங்கம்பள்ளி அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து வருவதாக போலீசார் ஒருவரை கைது செய்திருக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே புங்கம்பள்ளியில் இருசக்கர வாகனத்தில் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது இருசக்கர வாகன அதாவது பைக்ல டேங்க் கவர்ல வச்சு வீடு வீடா போய் மது விற்பனையில ஈடுபட்டிருக்கிறாரு ஒருத்தர். அவரை பொதுமக்கள் என்ன பண்ணிருக்காங்க, கையும் களவுமா பிடிச்சி போலீசார்ட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதாவது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கத்துல இருக்கிற புங்கம்பள்ளி கிராமத்துல இருசக்கர வாகனத்தோட டேங்க் கவர்ல சட்டவிரோதமா மது பாட்டில்களை பதுக்கி வச்சு மது கேட்கும் நபர்களுக்கு வீடு வீடாக போய் பைக்ல போய் டெலிவரி செய்த நபரை அந்த பகுதி மக்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, மடக்கி பிடிச்சிருக்கிறாங்க. மடக்கி பிடிச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்போ இருசக்கர வாகனத்துல இந்த மாதிரி 24 மணி நேரமும் மது விற்பனை செய்ய வந்தது தெரிய வந்திருக்கு. இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் கடும் சிறப்பிடிச்சு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. புங்கம்பள்ளி கிராமத்துல ஏற்கனவே 24 மணி நேரமும் சட்டவிரோதமா மது விற்பனை நடைபெறுவதாகவும் ஏற்கனவே புகார் குற்றச்சாட்டு இருந்திருக்கு. இதனால பல்வேறு மக்கள் வேலைக்கு போகாம அங்கங்க போதைக்கு அடிமையாகி கடை முன்பு போதையில படுத்து கிடக்கிறது, சாலையில படுத்துக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து அதை தொடர்ந்து குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. தொடர்ந்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில இது குறித்து உடனடியா புஞ்சை புளியம்பட்டி போலீசாருக்கு தகவல் கிடைக்குது. தகவல் அறிந்து வந்த புஞ்சை புளியம்பட்டி போலீசார்ட்ட சட்டவிரோதமா மது விற்பனையில் ஈடுபட்ட நபரை பொதுமக்கள் போலீசார் கையில ஒப்படைக்கிறாங்க. தொடர்ந்து போலீசார் விசாரணையில அவர் பேர் பாலமுருகன் அப்படிங்கிறதும், அதை தொடர்ந்து அவர் வைத்த மது பாட்டில் மற்றும் இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. போலீசார் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து கொண்டுட்டு இருக்கிறாங்க. அரசே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாலேயும் சரி பின்பும் சரி விற்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் 12 மணி அளவில், அதாவது நண்பகல் 12 மணிக்கு திறந்து 9 மணிக்கு பூட்டணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்துக்கு இடையில ஆங்காங்கே தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்லயுமே ஆங்காங்கு கள்ளத்தன்மை அந்த மாதிரி மது விற்கிற ஒரு சூழ்நிலையில பைக்ல தேவைப்படுற ஜாமான்கள் வைத்து கொண்டு போக கொடுக்கப்பட்ட கவருக்குள்ள வச்சு வீடு வீடா போய் டெலிவரி செஞ்சதன் அடிப்படையில தற்போது ஒருத்தரை கைது செய்து இருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.